அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்று நம்முடைய தலைவன் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கொஞ்சம் அதை சுருக்கமாக தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்களில் அவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, மிகுந்த வியாகுலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறவர்களும் ஒரு கட்டத்தில் வருத்தங்கள் இருக்கிறது. அதிக பணம் சேர்ந்தாலும் எப்போ ரைடு வரும், கொள்ளைக்காரர்கள் வருவார்கள், எந்த வழியில் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற வருத்தங்கள். பணமே இல்லாட்டி பணம் இல்லையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற வருத்தங்கள். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வியாதி எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட போயிட்டோமே, சுகமடையலையே அப்படிங்கிற வருத்தங்கள். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லையே என்கிற வருத்தம். கல்யாணம் முடியாதவர்களுக்கு கல்யாணம் முடியலையே என்கிற வருத்தம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லையே என்கிற வருத்தம். படிக்காதவர்கள் படிக்கலையே என்கிற வருத்தம். படித்து முடித்தவர்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லையே என்கிற வருத்தம். இப்படி உலகத்தில் அநேகர் ஒவ்வொரு விதமான வருத்தத்துக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் மனிதர்களை ஆட்கொள்ளும் பொழுது அந்த சாபத்து நிமித்தம் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுது அது நிமித்தம் அவர்களுக்கு வருத்தம். இப்படி பலவிதமான வருத்தத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து தலைவன் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் ஏன் இந்த பாரத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் மிகவும் பயங்கரமான பரிசுத்த பட்சிக்கிற அக்கினி, அதிபயங்கரமானவர் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வருத்தத்தோடு பாரத்தோடு வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அவர்களை ஆதரித்து தேற்றுகிறார். அப்போ சொல்கிறார், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை, அதாவது என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். நான் கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்குன்னா, உள்ளத்திலிருந்து ஊறுகிற ஊற்று. உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்கிறார் என்றால், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ரொம்ப கடினமான காரியங்கள்லாம் அல்ல. என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுங்க, நான் சொல்லுகிறபடி வாழுங்க, அது உங்களுக்கு லகுவாக இருக்கும், சுகமாக இருக்கும். பொதுவாக பொய் சொல்கிறவன், பொய்யில் ஊறி போனவனுக்கு மெய் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். பீடி குடிச்சிக்கிட்டே புகை அடிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அதை விடுறது இருந்தால் கஷ்டமாக இருக்கும். தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அதை விடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு காரியத்தில் இருக்கிறவர்கள் அதை விடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு அந்த முன்னாடி செய்த பாவம்லாம் இப்போ கேட்குறது கூட கஷ்டமாக இருக்கும். அதனால் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதல் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு காணப்பட வேண்டுமானால் தலைவன் இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனாலே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வாருங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம் இயேசு தலைவன் தருகிறார். தலைவனிடத்தில் வாருங்கள், ரட்சிப்பு உறுதி, பரலோகத்துக்கு போகலாம். ஆமென்.